தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 1வது வாக்கியம். இதற்கு பின்பு ஆண்டவர் 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். மக்கள், இது குடும்ப சூழலில் நாம் சிந்தித்து பார்க்குற சமயத்தில் தெய்வம் அந்த இருவர் என்பது கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கள் அல்லது சகோதரன் சகோதரி. அப்போ இவர்களுக்கு தெய்வம் கொடுக்குற பணியானது போங்கள், தெய்வம் போக வேண்டிய இடத்தில் உங்களை அவர் அனுப்புகின்றார். அப்படின்னா நற்செய்தி பணியை செய்வதற்காக குடும்பத்தை தெய்வம் பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அப்போ குடும்ப அங்கத்துக்கு அத்தனை பேரும் அந்த இறை வார்த்தையில் நிலைத்து இருந்தால் மட்டுமே தான் அங்கே கிருபைகள் கிடைக்கும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதும் ஒருவரை தாங்கி ஒருவரை உற்சாகப்படுத்தி கொண்டு அவர்கள் அந்த பணியை செய்வதற்கு தெய்வம் அங்கு அனுப்புகின்றார். அப்போ குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் தெய்வத்தை மேல் நம்பிக்கை வைத்து செயல்படுகின்ற போது அங்கு வல்லமை அங்கு கடந்து வரும். அந்த குடும்பமானது அடுத்த குடும்பத்தோடு இணைந்து செயல்படுவதும், அன்பியமானது இன்னொரு அன்பியத்தோடு சேர்ந்து செயல்படுவதும், ஒரு பங்கானது இன்னொரு பங்கோடு சேர்ந்து செயல்படுவோம். அப்படி செயல்படுகின்ற பொழுது இறை ஆட்சியானது அங்கு மலர்வதை நாம் காண்கின்றோம். ஆகவே அடிஸ்தானமாக இருக்கின்ற குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர்கள் இதை ஏற்ற பணியை செய்வதற்காக தங்களே அவர்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். விசேஷம் மன்றாடுவோம். நல்லவனாய தெய்வமே, இதோ உடைய இறை பணியை செய்ய நீ இருவராக நீ அனுப்புகின்றீர். எங்களை நீ தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த பணியில் நீ தாமே தருகின்றீர். அந்த நற்செய்தி பணியில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பணி குருத்துவம் பொது குருத்துவம் உண்டு. ஆனால் எங்களை அந்த பொது குருத்துவத்தில் நீ தாமே ஏற்றுக்கொள்கின்றீரே. அந்த பொது குருத்துவத்தில் பணி செய்கிற நாங்கள் அதுக்கேற்றபடி ஒரு வாழ்க்கை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.